ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு. இன்னும் ஒரு 4 நாளில் பப்ளிக் எக்ஸாம். தப்பாக சொல்லிட்டனோ, 4 நாள் தான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு படிக்கிறதுக்கான டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதான் சொல்லி காமிச்சேன். மற்றபடி 5 நாள் தான். இல்லைன்னா 5 நாள் படிக்கிறதுக்கு தமிழ் கரெக்டாக இருக்கும்ல. ஸோ 11ஆம் தேதி எக்ஸாம். ஸோ அதுக்கு நம்ம எப்படி ரெடி ஆகலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். சார், தமிழுக்கு வீடியோ போடாமல் நீங்கள் கண்டதையும் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பப்ளிக்குங்கிறனால நீங்கள் வந்து எப்படி நீங்கள் உள்ளே போகணும், அதாவது என்னெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும், அண்ட் நீங்கள் எந்த மாதிரி இந்த 5 நாள் ப்ரிப்பரேஷனாக இருக்கணும், இதெல்லாம் நம்ம பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, பயப்படக்கூடாது. அந்த பயம் போகிறதுக்காக தான் இந்த வீடியோவே. சரி, இப்போது 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுக்கு ரெடியா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தமிழில் வச்சுருந்தோம் இல்லையா. அப்போது லாஸ்ட் 5 நாள் ஒன்றும் இல்லை, நீ பெருசாக போட்டு பேனிக் ஆகிக்க வேண்டாம். எப்படி பார்த்தாலுமே நமக்கு எல்லா எக்ஸாமுக்கும் நிறைய லீவ் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, இங்கிலீஷ்க்கு 4 நாள் லீவ் இருக்குது, மேக்ஸ்க்கு 8 நாள் லீவ் இருக்குது, சயின்ஸுக்கு 4 நாள் லீவ் இருக்குது. பட் சோஷியலுக்கு மட்டும்தான் 2 நாள். அதை நினச்சி பயப்படாதீங்க. ஈவன் நம்ம வந்து ஒரு மேக்ஸ் படிக்கும்போது ஒரு நாள் வேணால் சோஷியலுக்கு எடுத்துக்கலாம், அவ்வளோதான். தவிர மேக்ஸ் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்டு, அது விட முடியாது. சோஷியலை பற்றி கவலைப்படாதீங்க, ஈஸியாக தான் கேட்பாங்க. ஸோ அதனால் அதை போட்டு யோசிக்காதீங்க. பப்ளிக் எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு, ரொம்ப பேனிக் ஆகி படித்தது மறந்து போயிடாத. சரி, என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லாமே பேசிடுவோம். இந்த 5 நாள் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறதும் சொல்லிடுவோம். சரி, ஃபஸ்ட்டு என்னெல்லாம் ரெடியாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடணும். ஜாமெண்ட்ரி பாக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு காம்பஸ், நல்ல காம்பஸை ரெடி பண்ணிக்கோங்க. அண்டு ஒரு ப்ரொடக்டரு, அப்புறம் நல்ல பென்சில். நீங்கள் வந்து பெரிய பென்சில்லாம் யூஸ் பண்ணாத, ஜாமெண்ட்ரிக்கு ஏற்ற நல்ல பென்சில் கேட்டாலே கிடைக்கும். அதுக்கேற்ற பென்சில், குட்டி பென்சிலு, நல்லா ஷார்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ப்னர், அவ்வளோதான். இது ஜாமெண்ட்ரி செஷன். அப்புறம் ஒரு 2 இங்கு பென். ஆல்ரெடி எழுதிட்டுருக்க இங்கு பென் தான் நல்லாயிருக்கும். நீ இப்போ புதுசாக வாங்கி சும்மா எழுத போகிறன்னா எழுதாத. எதனாலன்னு உனக்கு தெரியும், ஸ்டக்காக கூட வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு இங்கு பென். நிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஒரு நிப்பாக வாங்கிக்கோங்க. இதர் கேட்ரிட்ஜ் பென், இல்லை உங்களுக்கு என்ன பென் வேணுமோ தோணுதோ வாங்கிக்க. நல்ல பேனா. இதை பற்றி வீடியோலாம் நிறைய போட்டிருங்க. அண்ட் ஸ்கேலு, சின்ன ஸ்கேலு, பென்சிலு, நல்ல ஒரு பென்சிலு, அதுக்கப்புறம் ரப்பரு. நீங்கள் ஒயிட் ரப்பர் தான் யூஸ் பண்ண தவிர இங்க் ரப்பர் யூஸ் பண்ணக்கூடாது. பெலிக்கனு, இந்த ஒயிட்னரு இதெல்லாம் கொண்டே போகக்கூடாது, தேவையே கிடையாது. இங்க் ரப்பரும் கொண்டு போயிடாது. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் எடுத்து வச்சுக்கோ. ஜெல் பென் வாங்கிக்கும். ஜெல் பென் வந்து அது எதுக்கு அப்படின்னா, ஒரு உதவிக்கு தான். 2 இங்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, 2 கலர் யூஸ் பண்ணக்கூடாது. பேப்பரில் ஒரு கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரே ஒரு இங்க் பெனால் எழுத போகிறோம். அண்டர்லைன் பண்ணுறதுக்கு பென்சில், அவ்வளோதான். சரியா? அப்போ இதெல்லாம் ரெடியாக வச்சுக்க. ஸோ எதாவது மிஸ் பண்ணிட்டான், எதுவும் மிஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். 0.7 பென்சில் வாங்கிக்க. தேவையில்லாத கறிக்கட்ட மாதிரி எழுதுகிற பென்சில் வாங்காது. 0.7 பென்சில் வாங்கிக்க. அப்போ தான் அந்த சயின்ஸ்லாம் டயக்ராம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும், மேப்பெல்லாம் மார்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எதரும் இப்போ நல்ல 0.7 பென்சில் வாங்கிக்க. இல்லை கம்ஃபர்டபுளாக இல்லை, பாயிண்ட்டோட இது நல்ல ஒரு பென்சிலாக சொல்லுங்கள் சார்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் நல்ல ஒரு பென்சிலாக வாங்கிக்கணும், ஓகேவா? இதெல்லாம் ரெடியாக வச்சுக்க. நீ 5ஆவது நாள் தான் போய் வாங்குவேன் அப்படியெல்லாம் நீ ரெடியாக இருக்க. இப்போவே ரெடியாக வச்சுக்க, அவ்வளோதான். அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல், தமிழ் எக்ஸாமுக்கு எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே தெரியல தமிழ், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடு. இல்லை சார், ஓரளவுக்கு நல்லாவே படிச்சிருக்கிறேன், சூப்பராக படிச்சிருக்கேன் அப்படின்னா 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதி, 6 இல்லை 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதி லாஸ்ட் 4 நாள் படிச்சுக்க. இல்லை அவ்வளோ தைரியம் கிடையாதுன்னா நாளையிலேருந்தே ஆரம்பிச்சிரு தமிழ், ஓகேவா? ஸோ ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டாங்கன்னு நினைக்கிறேன், திரும்ப கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணலான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என் பசங்களாக கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. இனி என்னன்னு தெரியல. ஸ்கூலுக்கெலாம் போய் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீ வீட்டில் உட்காந்து ஒழுக்கமாக படி. ஏன்னா ஸ்கூலுக்கு போய் நீ என்ன பண்ணுவோன்னு எனக்கும் தெரியும். ஸோ அதனால் வீட்டில் கம்முன்னு உட்காந்து ஒரு ஷெடியூல் போட்டு படிக்க ஆரம்பிச்சிரு, ஓகேவா? ஸோ அப்போ தமிழ் வந்து ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட். தமிழுக்கு வீடியோ நாளைக்கு காலையில் வந்துடும், ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்துடும். அதை நீ படிச்சினாலே 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கலாம். ஸோ இப்போது இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ தமிழ் படிக்கிறாந்தா படி. இல்லை அப்படின்னா நீ வந்து ஒரு சயின்ஸ் சோஷியலுக்கு தான் டைம் இல்லைல்ல, சோஷியல் உட்காந்து படி. சோஷியலில் எவ்வளோ டீட்டெயில் படிச்சிருக்கேன்னு பாரு. நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் போட்டிருக்கோம், அது எத்தனை டீட்டெயில் படிக்கலை, சிவிக்ஸா, எக்கனாமிக்ஸா, ஜாகிரஃபியா, எதில் படிக்கலை அப்படின்னு பார்த்து படிக்க ஆரம்பிச்சிரு, ஓகேவா? மித்தபடி 5 நாளில் 5 சப்ஜெக்டில் நீ படிக்க முடியாது, டைம் முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உன் பயத்தை விடு, ஓகேவா? நீ வந்து இன்றைக்கெல்லாம் நல்லா தைரியமாக தான் இருப்ப. கடைசி நாள் ஃபஸ்ட்டு பப்ளிக் போகிறோம் அப்படின்னு சொல்லி பயத்திலே இருப்பேன், ஓகேவா? நீ என்னென்னா போகும்போது யூனிஃபார்மிட்டி, அதாவது ஒரு யூனிஃபார்ம் போட்டு எப்படி நீ ஸ்கூலுக்கு போகிறியோ அதே மாதிரி போ. எந்த ஒரு தேவையில்லாத ஒரு இதெல்லாம் கிடையவே கிடையாது, இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையவே கிடையாது. நீட் எக்ஸாம்லாம் கிடையாது, சாதாரண ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வைக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பப்ளிக்னால் ஒரு பயமாக இருக்குது. தமிழ் முடிச்சுட்டு வந்தோம்னா பயம் போயிடும். இங்கிலீஷ்க்கு வந்து 4 நாள் கேப் இருக்குது. ஸோ இன்னுமே நமக்கு வந்து ஒரு தைரியம் வந்துடும், நல்லா இங்கிலீஷ் படித்து போய் எழுதலாம்.
ஸோ அந்த ஃபஸ்ட் எக்ஸாம் ஒரு பேனிக் இருக்க தான் செய்யும். அதை நீ வந்து காட்டிக்கக்கூடாது. அது மனசளவில் தைரியப்படுத்திக்கணும். ஏன்னா உள்ளே போகிறப்போ ஃபஸ்ட்டு எடுத்து எழுதும்போது அது ஒரு பயம் இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு தான் நீங்கள் எல்லாமே பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு சைன் போட்டால் போதும்னு 12th பையன் எவனாவது சொல்லியிருப்பான், இல்லை வந்து நானே கூட சொல்லியிருப்பேன். நீ என்ன பண்ணணும், இன்விஜிலேட்டர் சொல்கிறத கேட்டுட்டு 1.5 hours பிஃபோர் முன்னாடியே போய்டு ஸ்கூலுக்கு. டீச்சரே எல்லாமே சொல்லுவாங்க, இருந்தாலும் உள்ள இன்விஜிலேட்டர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு உள்ளே விட்டுருவாங்க. உள்ள இன்விஜிலேட்டர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் ஷீட்டில் கை வச்சா போதும். ஓகேவா? அவங்க என்ன சொல்கிறாங்க 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கொஷின் பேப்பர் கொடுத்துருவாங்க படிக்கிறதுக்கு. இதெல்லாமே அவங்க கிளியர் கட்டாக 9:30க்கே அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுவாங்க. அதனால் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரே ஒரு சைன் தான் போடுவோம் டாப் ஷீட்டில், அதுக்கப்புறம் எழுதுகிற வேலை தான். ஓகேவா? எழுதுறது எப்படி அதெல்லாமே வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன். தமிழோட பேப்பர் ப்ரெசன்டேஷன் காட்டினா உங்களுக்கு தைரியமாக இருக்கும். ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட் கொஷின் நாளைக்கு காலையில் வந்துடும், படிக்க ஆரம்பிச்சிரு. இப்போ நீ வந்து சோஷியலோ இல்லை மேக்ஸோ இல்லை சயின்ஸோ எதில் வீக்காக இருக்குன்னு பார்த்து பண்ணி. என்ன கேட்டால் சோஷியல் தான் படிக்கணும், நிறையா இருக்குது, 2 நாள் தான் லீவ் இருக்குது. அதனால் இதோட சோஷியல் படிச்சிட்டிங்கன்னா மேக்ஸ் போடணுன்னா போடு, சயின்ஸ் படிக்கிறேன்னா படி, இவ்வளோ தான். தவிர உட்காந்து பறந்துட்டு இருக்காத நான் ஒரு 3 நாள் ஃபுல்லாக சோஷியல் படிப்பேன், மேக்ஸ் படிப்பேன், கடைசி 2 நாள் தான் தமிழ் படிப்பேன். இல்லை, இது ஒரு ஃபஸ்ட் எக்ஸாம். தமிழ் எக்ஸாமும் ரொம்ப முக்கியம். 100க்கு 95 மதிப்பெண் எடுத்தால் தான் நம்ம நினச்ச மாதிரி 450 475 மார்க் மேலே எடுக்க முடியும். தவிர நீ அதில் கோட்டை விட்டினாலே அவங்க டோட்டல் இறங்கிடும். ஸோ அதனால் தமிழ் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நம்ம 5 நாள் படிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா தமிழ்லேயும் நிறைய விஷயம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு 5 நாள் பண்ண வேண்டிய காரியம். ஸோ 5 நாள் ஃபுல்லாக தமிழ். ரொம்ப நல்லா படிக்கிறவனுக்கு லாஸ்ட் 4 நாள் தமிழ், அவ்வளோதான். நாளைக்கு ஒரு நாள் வேலை சப்ஜெக்ட் படிச்சுக்கோ. இல்லை ரொம்ப வீக்காக இருக்கேன்னா 5 நாள் தமிழ், இவ்வளோ தான். ஓகேவா? இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்டுச்சா? பெரிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நீ அப்படி போகணும், இப்படி போகணும், இது பண்ணணும், அது பண்ணணும், எதுவுமே கிடையாது. எல்லாருமே பயப்படுத்துவாங்க. நான் நிறைய சேனல் பார்த்தேன், எல்லாம் பயப்படுத்துறதுக்காகவே இப்படி இருக்கும் அப்படி இருக்கணும், ஒன்றுமே இருக்காது. ரொம்ப சிம்பிள். நீ வேணால் 12th பசங்கிட்ட கேட்பாரு, ஜாலியாக போய் எழுதிட்டு வராங்க. ஸோ அதனால் மைண்ட் ஃப்ரீயாக இரு, நல்லா உன்னோட ஹார்ட் ஒர்க் பண்ணு, நல்ல உழைப்பு போடு. கண்டிப்பாக வந்து நல்லா படிச்சிங்கன்னா ஈஸியாக தான் ஒரு கொஸ்டின் பேப்பர். தமிழ் எக்ஸாமெல்லாம் ரொம்ப முக்கியம். அதில் நம்ம வந்து 95 ஸ்கோர் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நாளைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்குறேன். 10th வீடியோ போடலன்னு அழுத்தமாக சொல்லிட்டு இருந்தீங்க. சயின்ஸை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சயின்ஸுக்கெல்லாம் டைம் இருக்குது, பயப்படாத. ஸோ அதனால் பார்த்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.